ஐபிஎல் போட்டியின் 31வது லீக் ஆட்டமான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் இடையிலான போட்டி நேற்று முலான்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக பிரியன்ஸ் ஆர்யா மற்றும் பிரப்சிம்ரன் சிங் ஆகியோர் களமிறங்கினர். வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா மற்றும் ஆண்ட்ரிஸ் நோர்கி ஆகிய 3 வேகப்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள முடியாமல் பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்கள் தடுமாறினர். இதனால் பவர் பிளே முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்தது. ஆட்டத்தின் நடுப்பகுதியிலும் சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகிய இருவரும் தனது சுயல் மாயாஜாலத்தின் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் பேட்ஸ்மேன்களை மிரட்டினார்கள். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் வரை கூட பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள் தாக்குப்பிடிக்காமல் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து வெளியேறினார்கள். முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 111 ரன்களை போராடி சேர்த்தனர். 112 என்ற சுலபமான இலக்குடன் களமிறங்கிய கேகேஆர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் இருவரும் முதல் 2 ஓவரிலேயே விக்கெட்டை இழந்து ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தனர். இருப்பினும் கேப்டன் ரஹானே மற்றும் ரகுவன்ஷி கூட்டணி அணிக்கு நம்பிக்கையை அளித்து அணியை வெற்றியை நோக்கி நகர்த்தினர். இந்த ஐபிஎல் சீசனில் இதுவரை ஜொலிக்காத யுஸ்வேந்திர சகால் சிறப்பாக ஆடி வந்த கேப்டன் ரஹானே மற்றும் ரகுவன்ஷி விக்கெட்டை எடுத்து பஞ்சாப் அணியை வெற்றி பாதைக்கு திருப்பினார். சகாலின் சுழலில் மேலும் 2 கேகேஆர் பேட்ஸ்மேன்கள் சிக்கினர். சகாலுடன் மேக்ஸ்வெலும் கைகோர்த்து தலா ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார். இருப்பினும் குறைந்த ரன்னே இலக்கு என்பதால் வெற்றி வாய்ப்பு கேகேஆர் அணியின் வசமே இருந்தது. மேலும் கேகேஆர் அணியின் நட்சத்திர வீரரான ஆண்ட்ரே ரசலும் களத்தில் இருந்ததால் கேகேஆர் அணிதான் வெற்றி பெறும் என ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்தனர். கேகேஆர் அணி வெற்றி பெற கடைசி 7 ஓவரில் 33 ரன்கள் மட்டுமே தேவையாக இருந்தது. ஆனால் கேகேஆர் அணியிடம் 2 விக்கெட்டுகள் மட்டுமே மீதம் இருந்ததால் போட்டி மிக விறுவிறுப்பாக சென்றது. ரசிகர்கள் அனைவரையும் இருக்கையின் நுனியில் அமர வைத்தது. இறுதியில் கேகேஆர் அணியிடம் இருந்த வெற்றி வாய்ப்பை பஞ்சாப் கிங்ஸ் அணி தட்டி பறித்தது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த இலக்கை எட்டவிடாமல் சுருட்டிய அணி என்ற சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் அணி படைத்தது. இதற்கு முன்னர் சிஎஸ்கே அணி 116 என்ற இலக்கை எட்டவிடாமல் பஞ்சாப் கிங்ஸ் அணியை சுருட்டியதே சாதனையாக இருந்தது. தற்போது இந்த சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் அணி முறியடித்துள்ளது. மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஹாக் நியூஸ் வழங்கும் ஸ்போர்ட்ஸ் கிளிக்ஸ். நான் உங்கள் தமிழ்குமரன்.